Hi students, welcome to IAS Academy. So video பண்ணது அனைக்குமே மாமா நடிகர் சிலக்ஸ் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரயில்வே ALP அண்ட் டெக்னீஷியனை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம டெய்லி கிளாसेस போட்டுருக்கோம் YouTubeல. அந்த வகையில இன்னைக்கு பார்க்க போறது டே 7. சோ இந்த டே 7ல ஆப்டிட்யூட் பார்க்க போறோம். ஆப்டிட்யூட்ல நான் 10 क्वेश्चन கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? 10 क्वेश्चनமே RRB ரயில்வே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும். ஓகேவா? சோ வரப்போற ALP ஆகட்டும் டெக்னீஷியன் ஆகட்டும் ரெண்டுக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நம்மளோட வீடியோஸ் மட்டும் பாத்தீங்கனாலே போதும் நம்மளால கண்டிப்பா எக்ஸாமை தட்டி தூக்க முடியும். சரிங்களா? வீடியோக்குள்ள வந்து எல்லாமே வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. 10 क्वेश्चन கொடுப்பேன். 10 क्वेश्चनக்குமே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. இது உங்களுக்கான செஷன். சோ ஒரு क्वेश्चन சால்வ் பண்ணி அதுக்கான ஆன்சர் அப்படியே வரிசையா கமெண்ட் பண்ணிட்டே வாங்க. நானும் சால்வ் பண்ணுவேன். ஆனா எனக்கு முன்னாடி சால்வ் பண்ணி நீங்க ஆன்சர் கமெண்ட் பண்ண பாருங்க. புரியுதா? அதே மாதிரி யார் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு சேரும். சரி வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் ரயில் 9 வினாடிகளில் ஒரு கம்பத்தை கடக்கிறது. ரயிலோட நீளம் என்னன்னு கேக்குறாங்க. அப்படி இங்கிலீஷ்ல பாருங்க. A train running at the speed of 60 km per hour crosses a pole in 9 seconds. What is the length of the train? அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நீங்க சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு டைம் தரேன். நீங்க சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சரை நீங்க கமெண்ட் பண்ணலாம். சால்வ் பண்ணிட்டீங்களா? ஈஸி தான். ஓகேவா? ஒரு 30 செகண்ட் எடுத்தா கூட இதை சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? கவனிங்க, இப்ப நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். அதாவது இது வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் டாபிக். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா போட்டா ஆன்சர் வந்துடும். அதாவது ஃபார்முலா போட்டு இதுல டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்டு டைம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். நாங்களாம் படிக்கிறப்ப இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா தோனி ஈக்குவல் டு சச்சின் டெண்டுல்கர் ஞாபகம் வச்சுக்கிட்டோம். ஓகேவா? ஸோ தோனி சச்சின் டெண்டுல்கர் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுட்டா அப்ப மறக்காது. ஸோ டி ஈக்குவல் டு எஸ் இன்டு டி. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். இந்த ஒரு ஃபார்முலா போதும். இப்ப டிஸ்டன்ஸ் தான் நம்மள்ட்ட கேக்குறாங்க. சரிங்களா? ரைட். ஸ்பீடு கொடுத்துட்டாங்க 60 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா? 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடு கொடுத்தாங்க. ஆனா டைம் செகண்ட்ஸ்ல இருக்கு. 9 வினாடிகள்னு டைம் வந்து செகண்ட்ஸ்ல இருக்கு. அப்ப நீங்க ஸ்பீடையும் மீட்டர் பெர் செகண்டா மாத்திக்கோங்க. ஓகேவா? இத மீட்டர் பெர் செகண்டா மாத்தி இதுவும் செகண்ட்ஸ்ல இருந்தது அப்படின்னா ரெண்டையும் பெருகிறப்ப நமக்கு டிஸ்டன்ஸ் மீட்டர்லயே கிடைச்சிரும். ஏன்னா ஆப்ஷன்ஸும் மீட்டர்ல தான் வச்சிருக்காங்க. சரி, இப்ப கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருந்து ஸ்பீடு என்னது? 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் இருக்கு. ஓகேவா? ஸ்பீட கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும்னா 5/18 பெருக்கணும். இதே மீட்டர் பெர் செகண்ட கிலோமீட்டர் பெர் ஹவரா மாத்தணும்னா 18/5 பெருக்கணும். அவ்வளவுதான். அப்ப கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு 16 ஸ்பீடு, அதை 5/18 பெருக்கணும்னா மீட்டர் பெர் செகண்டா மாறிடும். புரியுதா? நான் இதை சால்வ் பண்ணல, அப்படியே வைக்கிறேன். அப்ப இப்ப ஸ்பீடு வந்து மீட்டர் பெர் செகண்டா மாறிடுச்சு. 60 into 5/18 பண்ணணும், அப்படியே விட்டுறேன். ஓகேவா? அப்ப ஸ்பீடோட வேல்யூ 60 into 5/18. டைம் 9 செகண்ட்ஸ். ஸோ இன்டூ 9. இப்ப இதுக்கான ஆன்சர் தான் நமக்கான டிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்ப ஏன் அப்படியே வச்சுட்டேன்னா இது கேன்சல் ஆயிடும் அதுக்காக. ரைட்டா? இப்ப 2 ஆல் அடிச்சீங்கன்னா 30. 30 into 5 என்னது? 150. அப்ப ஆன்சர் 150 மீட்டர்னு அர்த்தம். திரும்ப சொல்றேன். ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்குது. அதை மீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்திக்கிட்டேன். ஏன்? ஏன்னா டைம், அதாவது டைம் வந்து செகண்ட்ஸ்ல இருக்கு. 9 செகண்ட்ஸ். ஸோ 9 சால்வ் பண்ணா 150 மீட்டர் கிடைக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் 150 மீட்டர். அப்ப ஆன்சர் 150 மீட்டர். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் டி. செகண்ட் क्वेश्चन பாருங்க. ஒரு கலங்கரை விளக்கத்தின் இருபுறமும் கடலில் 2 கப்பல்கள் பயணிக்கின்றன. கலங்கரை விளக்கத்தின் மேற்பகுதியின் உயர கோணம் கப்பல்களில் இருந்து முறையே 30 டிகிரி மற்றும் 40 டிகிரியாக இருக்கும். கலங்கரை விளக்கம் 100 மீட்டர் உயரத்தில் இருந்தால் 2 கப்பல்களுக்கு இடையே உள்ள தூரம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அதே எப்படி இங்கிலீஷ்ல பாருங்க. 2 ships are sailing in the sea on the 2 sides of a lighthouse. The angle of elevation of the top of the lighthouse is observed from the ships are 30 degree and 40 degree respectively. If the lighthouse is 100 meter high, the distance between the 2 ships is எவ்வளவுன்னு கேக்குறாங்க. 173 200 273 300. இதுக்கான ஆன்சர். இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ்ங்கிற டாபிக். ஓகேவா? ஜாமெட்ரி, ட்ரிகனாமெட்ரி எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கேள்விகள் ரயில்வேல கேட்பாங்க. புரியுதா? ட்ரிகனாமெட்ரியும் ஜாமெட்ரியும் கொஞ்சம் இதுல சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். முக்கியமா ட்ரிகனாமெட்ரி. நீங்க சால்வ் பண்ணுங்க, நானும் சால்வ் பண்றேன். ஓகேவா? நீங்க சால்வ் பண்ணுங்க, நானும் சால்வ் பண்றேன். ஆக்சுவலா 2 ஷிப் இருக்கு. ஓகேவா? 2 ஷிப் இருக்கு. அந்த 2 ஷிப்பை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா CD அப்படின்னு எடுத்துக்கிறேன். CD 2 ஷிப். கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் கொடுத்துட்டாங்க. அது லைட் ஹவுஸ் வந்து இப்படி இருக்கும். ஓகேவா? லைட் ஹவுஸ் இப்படி இருக்கும். அதை நம்ம AB அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட்டா? இப்ப என்ன கொடுத்துருக்காங்க?
லைட் ஹவுஸோட ஹைட் 100 மீட்டர்னு கொடுத்துறாங்க. ஸோ லைட் ஹவுஸ் 100 மீட்டர். அதே மாதிரி அந்த ஷிப்ஸ் இருக்குல்லங்க சிடி, இந்த சிங்கிற ஷிப் லைட் ஹவுஸ்ல 30 டிகிரில இருக்குமா. ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஸோ சி அப்படிங்கிறது ஒரு ஷிப்னு எடுத்துக்கிறேன், டிங்கிறத இன்னொரு ஷிப்னு எடுத்துக்கிறோம், ஏபி அப்படிங்கிறது லைட் ஹவுஸ். இது லைட் ஹவுஸ், இது ஒரு கப்பல், இது ஒரு கப்பல். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 30 டிகிரில இருக்கும், இது வந்து பாத்தீங்கன்னா 45 டிகிரில இருக்கும். இப்போ நம்மள்ட்ட கேட்டது இந்த டிஸ்டன்ஸை கேட்கறாங்க. ஏன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஷிப்ஸ் சிடிக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கேட்கறாங்க. கேள்வி நல்லா கவனிங்க. லைட் ஹவுஸ் இருக்கு, ஓகேவா? லைட் ஹவுஸோட லென்த் 100 மீட்டர் கொடுத்துட்டாங்க, ஹைட் 100 மீட்டர் கொடுத்துட்டாங்க. கப்பல் 2 கப்பல் சிடின்னு இருக்கு, அதுல ஒரு கப்பல் லைட் ஹவுஸ்க்கு 30 டிகிரில இருக்கும், இன்னொரு கப்பல் லைட் ஹவுஸ்க்கு 45 டிகிரில இருக்கும். கேட்டது 2 கப்பலுக்குமான டிஸ்டன்ஸ். நான் 2 கப்பலையும் சிடின்னு எடுத்துக்கிறேன், இதை ஏபின்னு எடுத்துக்கிறேன், ஓகேவா? நம்ம கண்டுபிடிக்க போறதப்ப இந்த டிஸ்டன்ஸை தான் கண்டுபிடிக்கணும். அப்ப நல்லா கவனிங்க. அப்ப நமக்கு சிடி வேணும்னா, சிடி தானே வேணும், ஏசியையும் ஏடியையும் ஆட் பண்ணா வேணும். அப்ப நமக்கு இதுவும் இதுவும் வேணும், ரெண்டையும் கூட்டினாதான் இது, ஓகேவா? சோ முதல்ல அப்ப நான் ஏசி மட்டும் பாக்குறேன், ஓகேவா? சோ முதல்ல நான் ஏசி மட்டும் பாக்குறேன், ஓகேவா? அதுக்கு முன்னாடி கவனிங்க, இதுல கொடுத்துருக்க டேட்டாவை முதல்ல எடுத்துக்கலாம். ஏபி 100 மீட்டர் நமக்கு தெரியும், ஓகேவா? ஏபி 100 மீட்டர் தெரியும். அடுத்து ஏசிபி அப்படிங்கிறது 30 டிகிரி. ஏன் இது பாருங்க, இது ஒரு ட்ரையாங்கிள். இந்த ஏசிபி அப்படின்றது 30 டிகிரி, ஓகேவா? 30 டிகிரி. ஸோ ஏசிபி அப்படிங்கிறது 30 டிகிரி. ஏடிபி அப்படிங்கிறது 45 டிகிரி. ஏடிபி இது வந்து பாத்தீங்கன்னா 45 டிகிரி, ரைட்டா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துக்கோங்க, ஓகேவா? இதை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏபி பை ஏசி அப்படின்றது tan 30 டிகிரி அப்படின்னு வரும். ஏன் சார் அப்படின்னா ஏபி அப்படிங்கிறது எதிர்பக்கம், ஏசி அப்படிங்கிறது அடுத்துள்ள பக்கம், ஓகேவா? ஏபி அப்படிங்கிறது எதிர்பக்கம், ஏசிங்கிறது அடுத்துள்ள பக்கம். அதாவது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு நம்ம என்ன சொல்லுவோம், tan சொல்லுவோம். அப்ப ஏபி பை ஏசிங்கிறது நமக்கு என்ன தெரியுங்க, tan 30 டிகிரி அப்படின்னு தெரியும். ஏன் நல்லா கவனிங்க, நமக்கு பிசின்றதா ஹைபோடனஸ் கர்ணம். tan ஃபார்முலா தெரியுமா? tan θ என்னது, sin θனா எதிர்பக்கம் பை கர்ணம், cos θனா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், tan θனா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் வரும். அதாவது ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடுன்னு வரும். சோ ஆப்போசிட் சைடுனா ஏபி, அட்ஜசன்ட் சைடுனா ஏசி. அப்ப ஏபி பை ஏசி தான் என்னங்க, tan 30 டிகிரி. உங்களுக்கு அந்த டேப்லெட் காலம் தெரியும்னு நினைக்கிறேன். அதன்படி பாக்குறப்ப tan 30 டிகிரியோட வேல்யூ 1√3, 1/√3. அப்ப ஏபி பை ஏசி ஈக்குவல் டு 1/√3 அப்படின்னு கிடைக்கும். ஏபி பை ஏசி கூட 1/√3. இப்ப √3 மேல போய் ஏபி கீழே வந்துடும், ஓகேவா? ஏசி மேல போய் √3 மேல வந்துடும். சோ இது எப்படி மாறிடும்னா ஏசி ஈக்குவல் டு √3 இன்டு ஏபின்னு ஆயிடும். நல்லா கவனிச்சுக்கோங்க, √3 மேல போயிருங்க, ஏசி மேல போயிடும். அப்ப √3 இன்டு ஏபி தான் ஏசின்னு வந்துடும். நமக்கு தெரியும் ஏபி 100, ஏபி 100 தெரியும். அப்ப ஏசியை நீங்க என்ன பண்ணிக்கலாம், 100 இன்டு √3 எடுத்துக்கலாம். ஏசிய 100 இன்டு √3 அப்படின்னு எடுத்துக்கலாம், ஓகேவா? சோ இப்ப ஏபி பை ஏசியை வச்சு நமக்கு ஏசியோட வேல்யூ 100 இன்டு √3 கிடைச்சிச்சு. அதாவது இந்த டிஸ்டன்ஸ் 100 இன்டு √3 கிடைச்சிச்சு, இந்த டிஸ்டன்ஸ். இப்போ நமக்கு அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் வேணும், ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் வேணும், கவனிங்க. இப்ப இதுக்கு பார்க்கும்போது ஏடி பை ஏடி ஈக்குவல் டு tan 45 டிகிரி அப்படின்னு வரும். ஏன்னா இங்க 45 டிகிரி இருக்கு, ஏபிங்கிறது எதிர்பக்கம், ஏடிங்கிறது அடுத்துள்ள பக்கம். அப்ப ஏபி பை ஏடினா இங்க tan 45 வரும். tan 45 ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1, ஓகேவா? tan 45 ஓடது 1. அப்ப ஏபி பை ஏடி ஈக்குவல் டு 1ன்னு வரும். சோ ஏபி ஈக்குவல் டு ஏடின்னு ஆயிடும். ஏடி அங்கிட்டு போனா மல்டிபிள் ஆயிரும்ல, அப்ப ஏபி ஈக்குவல் டு ஏடின்னு ஆயிடும். இப்ப ஏபி ஈக்குவல் டு ஏடினா ஏபியோடது எவ்வளவு இருக்கு, ஏபி தான் 100 மீட்டர் நமக்கு தெரியும், ஏபிங்கிறது 100 மீட்டர் நமக்கு தெரியும். அப்ப ஏடியும் 100 மீட்டர். சோ இதை வச்சு நம்ம ஏடி 100 மீட்டர் எடுத்துடலாம். இதை நீங்க கரெக்டா கவனிச்சிட்டீங்களா? சோ இதை வச்சு இப்ப நம்ம கடைசியா என்ன கிடைச்சிருக்கு, ஏசியோட வேல்யூ 100 இன்டு √3, ஏடியோட வேல்யூ 100, ஓகேவா? அப்ப சிடி வேணும்னா ஏசியையும் ஏடியையும் ஆட் பண்ணும். சிடி வேணும்னா ஏசியையும் ஏடியையும் ஆட் பண்ணும். ஏசி தான் இப்ப நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு, 100√3 இருக்கு. ஏடி அப்படிங்கிறது 100 இருக்கு. சோ ரெண்டையும் ஆட் பண்ணும். சோ ரெண்டையும் ஆட் பண்றப்ப 100ஐயும் 100√3ஐயும் ஆட் பண்ணும்.
இப்ப நான் என்ன பண்றேன்னா 100 காமனா வெளியே எடுத்துறேன். அப்ப 1 பிளஸ் √3 ஆயிடும். √3 வேல்யூ அப்ராக்சிமேட்டா 1.73. ஓகேவா? 1.73. அப்போ 1.73 ஒன்னே ஆட் பண்ணா 2.73. அப்ப 100 இன்ட்டு 2.73 என்ன ஆயிரும்? 273 ஆயிரும். ஆன்சர் 273 மீட்டர். இது கொஞ்சம் பொறுமையா தான் சால்வ் பண்ணணும். இப்படிதான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஆன்சர் 273 மீட்டர்னு வரும். ரெண்டு ஷிப்பு, இது லைட் ஹவுஸ். ரெண்டு ஷிப்பு, இது லைட் ஹவுஸ். இது 100 மீட்டர் டிஸ்டன்ஸ், இது 30 டிகிரி 45 டிகிரி. நம்ம இதை கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறப்ப ஏபி பை ஏசி வந்து பாத்தீங்கன்னா 1/√3 கிடைக்குது. அதை வச்சு ஏசி வந்து நம்ம 100 × √3 எடுத்துடலாம். இங்க ஏபி ஈக்குவல் டு ஏடின்னு கிடைக்கும். அப்ப ஏடி 100 மீட்டர் எடுத்துலாம். ரெண்டே ஆட் பண்றப்ப நமக்கு 273ங்கிறது ஆன்சரா கிடைக்குது. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின். தனி வட்டியில் ஒரு தொகை 3 ஆண்டுகள் 815 ஆகும், 4 ஆண்டுகள் 854 ஆயினால் அசலை கேட்கறாங்க. அசலை கேட்கறாங்க. இது தனி வட்டி கொஸ்டின். தனி வட்டியில ஒரு தொகை 3 வருஷத்துல 815 ஆகும், 4 வருஷத்துல 854 ஆச்சுன்னா அசல் என்னன்னு கேட்கறாங்க. ரைட், சால்வ் பண்ணிடலாம். கவனிங்க. தனி வட்டியில ஒரு தொகை 3 வருஷத்துல 815, 3 வருஷத்துல 815, 4 வருஷத்துல 854. அசல் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. இப்ப இந்த டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு பாருங்க. 39 வரும். 3 வருஷத்துல 815, 4 வருஷத்துல 854னா ஒரு வருஷத்துல இன்னொரு வருஷத்துக்கு 39 அதிகரிக்குது. ஒரு வருஷத்துக்கு 39 அதிகரிச்சிருந்தா 3 வருஷத்துக்கு எவ்வளவு அதிகரிச்சிருக்கும்? ஏன்னா அசல் அப்படிங்கிறதுல இருந்து 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் தான் இங்க வந்திருக்கு. அப்ப 3 வருஷத்துல மொத்தம் 39 117 அதிகரிச்சிருக்கும். அப்ப 815ல இருந்து 117 கழிச்சிங்க அப்படின்னா 8 7 5 மீதி 1 1 1 9 6. அப்ப ஆன்சர் 698 அப்படின்னு கிடைக்கும். அவ்வளவுதான். வருஷத்துக்கு 39 அதிகரிக்குங்க. அப்ப 3 வருஷத்துக்கு 117 அதிகரிச்சிருக்கும். 117 மைனஸ் பண்ணீங்கன்னா அசல் கிடைச்சிரும். ஆன்சர் 698. 698 ஆன்சர் ஆப்ஷன்ஸ். அடுத்த கேள்வி பாருங்க. ஆல்பர்ட் பழைய ஸ்கூட்டரை 4700 வாங்கி செலவு பழுதுபார்ப்புக்கு ஒரு 800 ரூபாய் செலவு பண்ணிருக்காரு. ஸ்கூட்டர் 5800 வித்தா லாப சதவீதம் என்னன்னு கேக்குறாங்க. நல்லா பாருங்க. ஒருத்தர் 4700 ஒரு ஸ்கூட்டரை வாங்குறாரு. வாங்கிட்டு பழுதுபார்ப்புக்காக ஒரு 800 ரூபாய் செலவு பண்றாரு. செலவு பண்ணி 5800 வித்தா கிடைக்கிற லாபம் தான் கிடைக்கும். லாப சதவீதம் கேக்குறாங்க. ஆல்ஃபர்ட் buys an old scooter for ₹4,500 and spends ₹800 on its repairs. If he sells the scooter for ₹5,800, his gain percentage என்னன்னு கேக்குறாங்க. சால்வ் பண்ணிடலாமா? ரைட், நீங்க சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணி ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. நானும் சால்வ் பண்றேன். மொத்தமா 4700 வாங்குறாரு, 800 ரூபாய்க்கு செலவு பண்ணிடுறாரு. அப்ப மொத்தமா அவர் எவ்வளவு செலவு பண்ணிருக்காரு? 5500 ரூபாய் செலவு பண்ணிருக்காரு. அப்ப அவரோட காஸ்ட் பிரைஸ் 5500 தான். 4700 எடுத்துக்க கூடாது. 4700 ரூபாய் போட்டு வண்டியை வாங்கிடுறாரு. சரி பண்றதுக்கு திரும்ப 800 ரூபாய் செலவு பண்ணிடுறாரு. அப்ப மொத்தமா 5500 தான் இங்க காஸ்ட் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 5800. அப்ப ப்ராஃபிட் எவ்வளவுங்க? 300 ரூபாய். அப்ப ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வேணும், லாப சதவீதம் வேணும் அப்படின்னா ப்ராஃபிட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. ப்ராஃபிட் எவ்வளோ? 300 ரூபாய். காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 5500 காஸ்ட் பிரைஸ். அப்ப இன்டு 100 பண்ணா ஆன்சர் வந்துடும். ஸோ 2 0 அடிச்சிருங்க. 5 அடிச்சிங்கன்னா 11 5 65. அப்ப 60/11. 60/11னா 5 பாயிண்ட்ல ஆன்சர் வரும். ஏன்னா I பவர் 55. அப்ப ஆன்சர் 5.45%. ஆன்சர் ஆப்ஷன் டி. திரும்ப சொல்றேன். 4700 ரூபாய் வாங்கி 800 ரூபாய் செலவு பண்றாரு. அப்ப 5500 செலவாயிடுச்சு. 5500 ரூபாய்க்கு வித்துட்டாரு. 300 ரூபாய் லாபம். அப்ப 300ங்கிறது 5500 எவ்வளவு பர்சன்ட்? 5.45%. அடுத்த கேள்வி. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஒரு பேட்ஸ்மேன் 3 பவுண்டரிகள் மற்றும் 8 சிக்ஸர்களுடன் 120 ரன்கள் எடுத்தார். விக்கெட்டுகளுக்கு இடையே ஓடியதன் மூலம் அவர் தனது மொத்த ஸ்கோரில் எத்தனை சதவீதத்தை பெற்றார் அப்படின்னு கேக்குறாங்க. The batsman scored 120 runs which included 3 boundaries and 8 sixes. What percent of the total score did he make by running between the wickets? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இது பர்சன்டேஜ் क्वेश्चन. 40 45 50 55 இதை சால்வ் பண்ணனும். நீங்க சால்வ் பண்ணுங்க, நானும் சால்வ் பண்றேன். கவனிங்க. மொத்தமா எவ்வளவு ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு? 120 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு. அதுல 3 பவுண்டரி 8 6 போயிருக்கு. பவுண்டரினா 4 ரன், 6னா 8 ரன். உங்களுக்கு 6னா 6 ரன் உங்களுக்கு தெரியும். 3 பவுண்டரினா 4 மூலமா 12 ரன் வந்திருக்கு. 8 6னா 6 மூலமா 48 ரன் வந்திருக்கு. அப்ப மொத்தமா 60 ரன் அவர் 4 6ல அடிச்சிட்டாரு. ஓடாமே 60 ரன் அடிச்சிட்டாரு. அப்ப மீதி 60 ரன் அவர் என்ன பண்ணிருப்பாருங்க? ஓடி தான் எடுத்திருப்பாரு. கேட்டது அந்த ஓடி எடுத்தது. ஓகேவா? ரன்னிங் பிட்வீன்ஸ்ல ஓடினது மூலமா அவர் எவ்வளவு அந்த பெர்சன்டேஜ் கேக்குறாங்க. அப்ப மொத்த ரன் 120.
ஓடி எடுத்தது 60 ரன். அப்ப 120ல 60 அப்படிங்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்கறாங்க. சால்வ் பண்ணா 50% வரும். அதை தாண்டி 120ல 60ங்கிறது பாதினா 50%. அப்ப ஆன்சர் 50% போட்டுடலாம். திரும்ப சொல்றேன், மொத்தமா 120 ரன் அடிக்கிறாரு. அதுல 3 பவுண்டரி போயிருக்கு, 8 6. 8 6னா 8 48, 3 பவுண்டரினா 3 12, 60 ரன் பவுண்டரிஸ்லயே வந்துருச்சு. மீதி 60 ரன் ஓடி எடுத்திருக்காரு. அப்ப 120ல 60ங்கிறது ஓடி எடுத்திருக்காரு. இப்ப ஓடி எடுத்ததுங்க பாக்குறப்ப 50% ஆன்சர். சோ ஆன்சர் 50%. அடுத்த கேள்வி பாருங்க. இது ஆவரேஜ். மறுபடியும் கிரிக்கெட் தான் ஆவரேஜ். ஒரு கிரிக்கெட் ஆட்டத்தின் முதல் 10 ஓவர்களில் ரன் ரேட் 3.2, 282 ரன்களை இலக்க எட்ட மீதமுள்ள 40 ஓவர்களில் ரன் விகிதம் என்னவாக இருக்க வேண்டும் கேட்கிறாங்க. In the first 10 overs of the cricket game, the run rate was only 3.2. What should be the run rate in the remaining 40 overs to reach the target of 282 runs? Remaining 40 ஓவர் இருக்கான். அப்ப மொத்தமா 50 ஓவர் மேட்ச். 10 ஓவர்ல 3.2 தான் வந்திருக்கு ரன் ரேட். மொத்தமா 282 அடிக்கணும். அப்ப 40 ஓவர்ல மீதி எவ்வளவு ரன் ரேட் இருக்கும்னு கேக்குறாங்க. சால்வ் பண்ணுங்க, நானும் சால்வ் பண்றேன். நீங்க ட்ரை பண்ணுங்கப்பா, நீங்களும் தயவு செய்து ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க, நானும் சால்வ் பண்றேன். இப்ப 10 ஓவர்ல ஓவருக்கு 3.2 அடிச்சா மொத்தமா எவ்வளவு ரன் வந்திருக்கும்? 10 × 3.2 32 ரன் வந்துருச்சு. 10 ஓவருக்கு 32 ரன் வந்துருச்சு. அப்பனாதான் ஓவருக்கு 3.2 அடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இன்னும் 40 ஓவர் இருக்கு. மொத்தமா எவ்வளவு ரன் அடிக்கணும்? 282 ரன் அடிக்கணும். 32 அடிச்சிட்டாங்க. அப்ப இன்னும் எவ்வளவு அடிக்கணும்? 250 அடிச்சா போதும். புரியுதா? மொத்தமா 282 தாங்க டார்கெட். 10 ஓவருக்கு 32 ரன் வந்துருச்சு. அதனாலதான் 3.2 கொடுக்குறாங்க. 32 ரன் வந்துருச்சு. இன்னும் 250 அடிக்கணும். இந்த 250 அடிக்க இன்னும் எத்தனை ஓவர் இருக்கு? 40 ஓவர் தான் இருக்கு. 250 அடிக்க 40 ஓவர் தான் இருக்கு. அப்ப 250/40 பண்ணா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? 0 0 கேன்சல். 4 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 6 நாங்க 24 மீதி 1, புள்ளி வச்சு 0 சேர்த்தீங்கன்னா 2 நாங்க 8 மீதி 2, 0 போட்டீங்கன்னா 5 நாங்க 20. அப்ப ஆன்சர் 6.25 வரும். சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஈஸி தான். 10 ஓவர் 32 அடிச்சா இன்னும் 40 ஓவருக்கு 250 அடிக்கணும். சோ அப்ப 250/40 போட்டா ஆன்சர் 6.25. அடுத்த क्वेश्चन பாருங்க. 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் பக்கங்களை கொண்ட ஒரு செங்கோண முக்கோணம் 3 சென்டிமீட்டர் பக்கமாக சுழற்றப்பட்டு கூம்பு உருவாகும். அவ்வாறு உருவாக்கப்பட்ட கூம்போட அளவு என்னன்னு கேக்குறாங்க. அவ்வாறு உருவாக்கப்பட்ட கூம்போட அளவு கேக்குறாங்க. மென்சுரேஷன் क्वेश्चन. A right triangle with sides 3 meters 4 centimeters 5 centimeters is rotated with a side of 3 centimeters to form a cone. The volume of the cone so formed 12 pi, 15 pi, 16 pi, 20 pi. இதுக்கான ஆன்சர் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க, நானும் சால்வ் பண்றேன், நீங்க ட்ரை பண்ணுங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர். சாரி மாத்தி போட்டேன், ஒரே நிமிஷம். ஓகே, இதுதான் 5, இதுதான் 4. ஏன்னா இது ரெண்டையும் பிதாகரஸ் தேற்றம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் வர்றதுதான் இங்க போடணும். அப்போ 9 பிளஸ் 16 25 ரூட் எடுத்தீங்கன்னா 5. ஸோ எப்பவுமே இந்த ரெண்டை விட இதான் அதிகமா இருக்கும். ஓகேவா? இதான் 3, இதான் 4, இதான் 5. ரைட்டு. இதை வச்சு 3 சென்டிமீட்டர் ஓகேவா ரொட்டேட் பண்ணி ஒரு கோன் உருவாக்குறாங்க. அப்ப இந்த கோனோட ரேடியஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் தான் அர்த்தம். அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? கோனோட ரேடியஸ் 3 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. கோனோட ஹைட் அப்படிங்கிறது 4 சென்டிமீட்டர் தெரிஞ்சிருச்சு. இதாங்க கோனு. இதை ரொட்டேட் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்? இதான் 3 சென்டிமீட்டர். அப்ப இந்த ஆரம் தான் 3. அவ்வளவுதான். சோ இப்ப என்ன கேட்டாங்க? வால்யூம். கோனோட வால்யூம் ஃபார்முலா 1/3 பை ஆர் ஸ்கொயர் எச். ஆப்ஷன்லாம் பைல இருக்கனால பை அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? சோ 1/3 இன்டு பை இன்டு ரேடியஸ் 3. அப்ப 3 ஸ்கொயர்னா 3 இன்டு 3. h 4. 3 3 கேன்சல் ஆயிட்டா 3 4s are 12. 12 பை தான் ஆன்சர். அப்ப ஆன்சர் ஆப்ஷன். அவ்வளவுதான். ஈஸி क्वेश्चन. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் செங்கோண முக்கோணம் 3 4 5ன்ற அளவோட இருக்கு. அப்ப ஹைட் வந்து 4. அத 3 சென்டிமீட்டர் ரேடியஸ்னா அது அப்படி ரொட்டேட் பண்றாங்க. அப்ப ரொட்டேட் பண்ணா அது கூம்பாயிரும், கோணாயிரும். அப்ப ரேடியஸ் தான் 3. போட்ட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. பின்வருவனவற்றில் எது பகாயன் அல்ல? which one of the following is not a prime number அப்படின்னு கேக்குறாங்கப்பா. 31 61 71 91. இதுக்கான ஆன்சர். இதுக்கான ஆன்சரை கவுண்ட் பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர் கவுண்ட் பண்ணுங்க. பின்வருவனவற்றில் எது பகாயன் அல்லன்னு கேக்குறாங்க. which one of the following is not a prime number? இதுல எது பிரைம் நம்பர் கிடையாதுன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா 31 பிரைம் நம்பர் தான், 61 பிரைம் நம்பர் தான், 21 பிரைம் நம்பர் தான்,
91 தான் பிரைம் நம்பர் கிடையாது. அப்ப அதுதான் நமக்கான ஆன்சர். ஏன் இது பிரைம் நம்பர் கிடையாது அப்படின்னா 91 7ஆலையும் வகுப்படும் 13ஆலையும் வகுப்படும். ஏன்னா 13 7 தான் 91. பட் 31 பாத்தீங்கன்னா அது 1ஆலையும் 31 மட்டும் தான் வகுப்படும். 61ங்கிறது 1ஆலையும் 61 மட்டும் தான் வகுப்படும். 21ங்கிறது 1ஆலையும் 21 மட்டும் தான் வகுப்படும். 91 தான் 1ஆல 7ஆல 13ஆல 91ஆல வகுப்படும். அப்ப 91 தான் பிரைம் நம்பர் கிடையாது. இது பகு எண் காம்போசிட் நம்பர். அப்ப அதான் கேக்குறாங்க. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி 91. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 43 91 மற்றும் 183 வகுக்கும் போது மீதி சமமாக வரும் அளவுக்கு பெரிய எண்ணை காண்க என்னன்னு கேக்குறாங்க. Find the greatest number that will divide 43, 91 and 183 so as to leave the same remainder in each case. 4 7 9 13 இதுக்கான ஆன்சர். நான் கான்செப்ட் என்னமோ சொல்லிடுறேன், கவனிங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷனு இந்த 3ஐயுமே டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்றப்ப வர மீதி இருக்குல்ல அது சேமா இருக்கும். அந்த மாதிரி பெரிய நம்பரா பார்த்து போடுங்கன்றாங்க. ஒரு ஆப்ஷனா பார்த்துடலாமா? ரைட். ஆக்சுவலா ஆன்சர் 4 தான். இருந்தாலும் நான் எப்படின்னு சொல்லிடுறேன். முதல்ல நான் 4 போறேன். முதல் ஆப்ஷன் 4 தான் இருக்கு. என்ன ஃபர்ஸ்ட் 4 சொல்றேன், கவனிங்க. இப்ப 4ஆல டிவைட் பண்றேன். 5 40 மீதி என்ன வருது? 3 வருது. இதை 4ஆல வகுக்கிறேன். 22 88 மீதி என்ன வருது? 3 வருது. இதை 4ஆல வகுத்தோம்னா 45 180 மீதி 3 வருது. அப்ப 4ஆல வகுக்கிறப்பதான் மீதி என்ன வருது? 3 3 3 வருது. அப்படி சேமா வருது. இப்ப நீங்க கேட்கலாம் மீதி ஆப்ஷன் வந்தா ஓகே. இப்ப 7 போட்டு பாருங்க. 7ல வகுத்தீங்கன்னா 6 42 மீதி 1. இதை 7ஆல வகுத்தா 13 91 0 வந்தது. மீதி நமக்கு சேமா வரணும். ரைட்டு. அப்ப இந்த ஆப்ஷன் வேணாம். 9 செக் பண்ணி பாத்தீங்கன்னா 4 9 36 மீதி 7. இங்க மீதி 1 வந்துடும். 9ஆல வகுத்தா 13ல வகுத்தீங்கனாலும் 3 39 மீதி 4 வருது. இங்க 13 ஃபுல்லாவே டிவைட் ஆகும். அப்ப இந்த 3 ஆப்ஷனே முதல்ல வரல. 4 மட்டும்தான் வகுத்தா மீதி என்ன வருது? 3ங்கிறதே வருது. ஒருவேளை இன்னொரு ஆப்ஷன் இதை விட பெருசா இருந்து இதெல்லாம் டிவைட் பண்றப்ப வரக்கூடிய மீதி சேமா இருந்ததுன்னா நீங்க அந்த ஆப்ஷனை போட்டுக்கணும். சோ ஆன்சர் படி பார்த்தா அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் A 4. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. சிம்பிளிஃபிகேஷன் क्वेश्चन இல்ல அல்ஜிப்ரான்னு சொல்லலாம். புரியுதா? 10 क्वेश्चन. இதா கடைசி क्वेश्चन. a - b ஓட வேல்யூ 3. a² + b² ஓட வேல்யூ 29. ab ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. 10 12 15 18. இதுக்கான ஆன்சர். ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர். சோ கண்டுபிடிச்சவங்க இதுக்கான ஆன்சர் கவுண்ட் பண்ணலாம். இதுக்கான ஆன்சர் என்ன? சோ நமக்கு ஃபார்முலா 3 நினைக்கிறேன். a - b the whole square is equal to a² + b² - 2ab. a - b என்ன கொடுத்திருக்காங்க? 3 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப 3² என்னங்க? 9. a² + b² என்ன இருக்கு? 29 இருக்கு. சோ இந்த இடத்துல அப்படியே 29 போடுங்க. -2ab. இப்ப இந்த -2ab அப்படியே இங்க கொண்டு வந்தா 2ab ஆயிடும். இந்த பக்கம் 29 அப்படியே இருக்கட்டும். இந்த 9 அங்கிட்டு போனா மைனஸ் ஆயிடும். அப்ப 2ab = 29 - 9 20 கிடைக்கும். 2ab 20னா ab என்ன வரும்? 10 கிடைக்கும். கேட்டது ab. அப்ப ஆன்சர் 10 ஆப்ஷன். ஓகேவா? திரும்ப சொல்றேன். a - b the whole square is equal to a² + b² - 2ab ஃபார்முலா. a - b 3 இருக்கு. சோ 3² 9. இது வந்து 29 - 2ab. இப்போ இது 2ab ஆயிரும். அது மைனஸ் ஆயிரும் 20. 2ab 20 னா ab 10. சோ 10 தான் ஆன்சர். ஓகேவா? சோ ரயில்வே எக்ஸாம்ஸ் குவிஸ் கிளாஸ் மாதிரி நம்ம ஒரு 10 ஆப்டிடியூட் क्वेश्चन நீங்க பாத்துறோம். டெய்லி வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நாள் ரீசனிங், ஒரு நாள் ஆப்டிடியூட், ஒரு நாள் ஜிஎஸ் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சோ தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.